சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், யார் நீ? என்ன வேணும்? நான் கார்த்தியை பார்க்கணும். அப்படிலாம் யாரும் இல்ல. இல்ல, கார்த்தி இங்க தான் இருக்கான், எனக்கு தெரியும். நான் அவனோட ஃப்ரெண்டு தான். கிருஷ்ணா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்து என்ன பாப்பான். அடிங்க, கார்த்திக்னு யாருலன்னு சொல்லிட்டு இருக்க? நீ ஃப்ரெண்டு துண்டுன்னு பேசிட்டு இருக்க? போடா வெளியா. சார் ப்ளீஸ் சார், நீங்க போய் கேட்டு பாருங்க. கார்த்தி என்ன பார்க்கலன்னு சொல்லிட்டா நான் வெளியில போயிடுறேன். போய் என் பேரை மட்டும் சொல்லுங்க சார். ஏய், சொல்லிட்டே இருக்க, பேரை சொல்லு, ஊரை சொல்லிட்டு இருக்க. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அவரை கூப்பிடுங்க சார். இருடா வரேன். அண்ணே, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காருண்ணே. யாரு? என்னவா? தெரிலண்ணே. பேர் எதுவும் சொன்னாங்களா? ஆமாண்ணே, ஏதோ கிருஷ்ணாவா? ஆமாண்ணே. ஏய், சொல்லிட்டே இருக்கான், திருப்பி உள்ள இருக்கான், வெளியே இருக்கான். கிருஷ்ணா வாடா. கார்த்தி, நான் உங்ககிட்ட பேசணும். ஏய், அந்த வீட்டுக்கு சாருக்கு தான் ஆகாது இல்ல, நீ என்னடா பேச போற? பேசாம வெளியே போ. டேய், நீ அமைதியா இரு. இல்ல வாத்தி சார். இல்ல, என்னதான் இருந்தாலும் இவன் என் ஃப்ரெண்டு. அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ வா கிருஷ்ணா, டீ குடிக்கிறியா இல்ல ஜூஸ் வரட்டா? டேய், ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாடா. இல்ல கார்த்தி, இது ஒரு முக்கியமான விஷயம், இங்க வச்சு பேச முடியாது. வா, உங்ககிட்ட தனியா பேசணும், வெளியே போலாம். சரி போலாம் வா. சார் 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 சார், அண்ணன் இல்லாத நேரத்துல போவாதீங்க. அவன் சுந்தரி வீட்டுல இருந்து வந்திருக்கான், ஏதாவது பிரச்சனையாக போகுது. அண்ணன் தான் உங்களை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க வெளியே போய் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அண்ணன் தான் பதில் சொல்லணும். டேய், இவனால எனக்கு ஒண்ணு ஆகாதுடா. இவன் நண்பன்டா. வாத்தி சார், நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ வாடா கிருஷ்ணா, நம்ம போலாம். சார் சார் சார், வாத்தி சார். டேய், நான் போ விட்டு வேடிக்கை பாக்குறேன். டேய் 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 விட்றா. டேய், அண்ணன் வந்து கேட்டா என்னடா சொல்றது? அந்த குள்ளநதியை வந்து கூட்டி போச்சுன்னு சொல்லலாம். டேய் என்னடா? ஆமா, நான் இங்கதான் இருப்பேன்னு நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை ஜாமீன்ல எடுக்கும்போது இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆமால. என்னங்கடா வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே, டேய், நீ இழுக்கிற இழுவே சரியில்லையே. இப்ப என்ன குண்டை தூக்கி போட போற? சரி, நீ மெதுவா யோசனை பண்ணி நல்ல நேரமா பார்த்துட்டு வந்து சொல்லு. டேய், வாத்தி என்னடா பண்றான்? அவனுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், கொண்டு போய் கொடு போ. அண்ணே, வாத்தி சார் உள்ள இல்லைண்ணே. வாத்தி எங்க போயிட்டாரு? அண்ணே அது வந்து, டேய், கடுப்பு கலப்பாம டக்குன்னு சொல்லு. அண்ணே வாத்தி சாரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தான் சார், அவர் கூட போயிட்டாருண்ணே. வாத்தியை தேடி ஆள் வந்துச்சா? யாரு? கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் வீட்ல இருந்து வந்தான். ஆமா, அவன் வாத்தியோட ஃப்ரெண்டு. ஆமா, வாத்தி சாரும் அப்படிதான் சொன்னாரு. சரி, எங்க போறாங்கன்னு கேட்டியா? இல்லண்ணே. டேய், இத கூட கேட்க மாட்டீங்களா? சரி, கேட்கல, கூட ஒரு ஆளாவது போயிருக்கலாம்ல. கூமுட்டீங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இப்ப உன எங்கன்னு போய் தேடுறது? எங்க போயிருப்பான்? டேய், வண்டிடுறா. இந்தாங்க அத்தா, இந்த ஜூஸ குடிங்க. குடியப்பத்தா. இல்ல செல்வி, எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம். குடியப்பத்தா, தெம்பு வரும்ல.
வயசான பாட்டி அதான் சொல்றாங்கல்ல, ரொம்ப சேட்டை பண்ற. இப்ப நீ குடிக்கல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பெரிய ஊசியா போட சொல்லுவேன். நீ சொன்னாலும் சொல்லுபடி. குடிங்க. குடியப்பத்தா. இன்னும் கொஞ்சம் குடியப்பத்தா. பாத்தியா சுந்தரி, நாம சொன்னா அப்பத்தா கேக்குறாங்களா? இவங்க குட்டி பேத்தி சொன்னாதான் கேக்குறாங்க. என்னத்தா இது? நீங்க தான் நம்ம குடும்பத்துக்கு ஆலமரம் மாட்டுக்க. நீங்களே இப்படி பண்ணலாமா? நாங்கெல்லாம் உங்க நிழல்ல இருக்கவங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்திருக்கலாமா அத்தா? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் அப்படியே ஆடி போயிட்டோம் அத்தா. சரிப்பா, நான் எதுவும் பேசல, எதுவும் பண்ணல. நீ உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. இன்னைக்கே ஆரம்பி. சரிதா, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்பதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கீங்க. நல்லா ஓய்வு எடுங்க. உங்க உடம்ப நல்லா பாத்துக்குங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல தம்பி, அப்படியெல்லாம் அசந்தரக்கூடாது. இவளை இப்படியே விட்டா நம்மள பேசியே வாய அடைச்சிருவா. இவ என்கிட்ட சம்மதம் சொல்லி சத்தியம் வாங்கறதுக்கு என் பாதி உசுறு போயிடுச்சு. இந்த சத்தியத்தை நிறைவேற்ற வைக்கிறதுக்குள்ள மீதி உசுரும் போயிடும் போல. சூட்டோட சூடா ஆரம்பிச்சிடலாம் தம்பி. அப்பத்தா, நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. பிறகு என்ன உனக்கு? நீ வா, வந்து ரெஸ்ட் எடு வா.